வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடிகாசை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அண்ணாமலை ரொம்பவே திட்டிட கோவிச்சிட்டு விஜயா ரூம்குள்ள போறாங்க. அண்ணாமலை பின்னாடியே போக அவங்க இங்கே அங்கன்னு ஓடி ஓடி விளையாட்டு காமிச்சிட்டு இருக்க அண்ணாமலையும் கூடவே போய் கையை பிடிக்கிறாரு. எல்லாரும் முன்னாடி என்னை எப்படி திட்டிட்டீங்கல்ல, அதுவும் பர்டிகுலரா அந்த பூக்காரி முன்னாடி அப்படின்னு விஜயா ரொம்பவே சங்கடப்பட, இங்க பாரு விஜயா, நானும் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் எல்லா மருமகள்களையும் ஒரே மாதிரி நடத்துன்னு, ஆனா நீ கேக்குற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்ல, இதை தவிர உங்களுக்கு வேற எந்த டைலாக்கும் தெரியாதுன்ற மாதிரி விஜயா முகத்தை திருப்பிக்கிறாங்க. மறுபடியும் விஜயா அங்கிருந்து வெறுப்பா நகர போக அவங்க கையை பிடிச்சி மெதுவா நடந்துக்கிட்டே, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, மீனா உனக்கு பயந்துகிட்டு இருக்கான்லாம் நினைச்சுக்காத. மாமியாருங்கிறதுனால ஒரு மரியாதை கொடுத்து அமைதியா இருக்கா. பயப்படுறதுக்கும் மரியாதை கொடுக்கறதுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல. அதனாலதான் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. மீனாவோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு, அத அவளை மீற வச்சிடாத. அதுக்கப்புறம் நீ தான் கஷ்டப்படுவேன்னு அண்ணாமலை சொல்ல, கடுப்பாகிற விஜயா கைய உதறிக்கிட்டு, அப்படி என்ன பண்ணிட்டு வாங்குறாங்க, என்ன அடிச்சிருவாளா அப்படின்னு விஜயா திமிரா கேட்க, அந்த பொண்ணு உன்னோட அன்புக்கு கட்டுப்படுவா, அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவ இல்ல. ஒரு பூனை ஒரு கட்டத்துல ஆபத்துன்னு வரும்போது புலியா மாறும். மீனா கோழை இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த கந்துவட்டிக்காரன் காலில் சுத்தியில தூக்கி போட்டவ, ஸ்ருதிக்கிட்ட வம்பு பண்ணவன கல்லாலேயே அடிச்சு விரட்டினா. அவ்வளவு ஏன், உன்னோட டான்ஸ் கிளாஸ் பசங்களோட குடும்பமே வந்து மிரட்டும் போது உன்னை அடிக்க வந்த பொம்பளை கைய முறிச்சு அனுப்புனால, அது உன் மேல வச்சிருக்க அக்கறையும் மரியாதையாலையும் தான். நீ அவளுக்கு அந்த மரியாதைய கொடுக்காம போனேன்னு வையே, பொறுக்கிற வரலும் பொறுமையா இருப்பா. எல்லாம் மீறி போனா உன் தலையில அம்மிக்கல்ல தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, விஜயா ரொம்பவே பயந்து போய் பாக்குறாங்க. இப்படிலாம் கூட நடக்குமா, இப்படிலாம் பண்ணிடுவாளான்னு. பொறுமையா இருக்காளேன்னு அவளை இப்படியெல்லாம் நடத்தாத. என்னைக்காவது ஒரு நாள் நான் சொன்னதுதான் நடக்கும், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கிருந்து போயிடுறாரு. நாம கோச்சிட்டு வந்ததுனால நம்மளை சமாதானப்படுத்த தான் வந்திருக்காருன்னு ரொம்பவே பெகு பண்ணிட்டு இருந்த விஜயா இப்போ திகைச்சு போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை போயிட இவர் என்ன அவளுக்கு வக்காலத்து வாங்கி எனக்கு வார்னிங் கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே விஜயா அங்கேயே நிக்கிறாங்க. நைட் ஆகுது. மீனா கட்டல்ல சுருண்டு படுத்திருக்க முத்து வந்து பக்கத்துல உட்காந்து மீனா அப்படின்னு கூட்டு பாக்குறாரு. நோ ரியாக்ஷன். அதனால கன்னத்துல கைய வச்சு மீனா அப்படின்னு தட்ட அதிர்ந்து போறாரு. மீனா, என்ன உடம்பு இந்த கொதிக்குது, இந்த மாதிரிலாம் உனக்கு ஆவாதே, வா ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு முத்து கூப்பிட மீனா ரொம்ப சோர்வா கண்ணை திறந்து பாக்குறாங்க. என்ன ஆச்சு மீனா அப்படின்னு முத்து கேட்க, தலையெல்லாம் ஒரே பாரமா இருக்குங்க அப்படின்னு சொல்ல, என்ன மீனா இது, உடம்பெல்லாம் நல்லா சுடுது மீனா, உனக்கு காய்ச்சடிக்குது, நான் வேணா போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு முத்து சொல்ல, அதெல்லாம் எதுவும் வேணாங்க, நீங்க என் பக்கத்திலேயே இருங்கங்கிறாங்க மீனா. மீனா, இப்படியே விட்டா காய்ச்சல் அதிகமாயிடும் மீனா, நான் வேணும்னா பாட்டிக்கு ஃபோன் பண்ணி ஐடியா கேட்கவா அப்படின்னு முத்து கேட்க, அதெல்லாம் வேணாங்க, அவங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்கங்கிறாங்க மீனா. அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நான் பேசிக்கிறேன், இரு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு முத்து பாட்டிக்கு கால் பண்ண, பாட்டி போனை பார்த்துட்டு அதை ஆன் பண்ணிட்டு, டேய் அப்படிங்க பாட்டி அப்படிங்கிறாரு முத்து. டேய் அயோக்கிய பயலே அப்படின்னு பாட்டி சொல்ல, ஏன் பாட்டி திட்டுற அப்படின்னு முத்து பாவமா கேக்குறாரு. எனக்கு ஃபோன் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு, முன்னாடி எல்லாம் வாரம் 2-3 தடவை பண்ணுவ, இப்போ இந்த கிழவிய உனக்கு மறந்து போச்சா அப்படின்னு பாட்டி கேட்க, அங்க கிழவின்னு யாரும் இல்லையே, 16 வயசுல நாச்சியான்னு ஒரு சின்ன பொண்ணு தானே இருக்குது அப்படின்னு முத்து சொல்லு. இப்படியெல்லாம் உடனே பாசாங்க பண்ணாத, என் நினைப்பே இல்லையாடா உனக்கு அப்படின்னு பாட்டி கேட்க, அதெல்லாம் இல்ல பாட்டி, மறந்தா தானே பாட்டி நினைக்கிறதுக்கு, எனக்கு கொஞ்சம் வேலை, அதனாலதான் ஃபோன் பண்ண முடியல. சரி நீ எப்படி இருக்க பாட்டி அப்படின்னு 6 வயசு பையனா மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு முத்து. எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க, மீனா எப்படி இருக்கா, எப்ப நீங்க 2 பேரும் ஊருக்கு வர்றீங்க, 2 பேரும் எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னே இருக்கீங்க, இங்க வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போனா என்னடா அப்படின்னு பாட்டி கேட்க, வரோம் பாட்டி வரோம் பாட்டி, கண்டிப்பா சீக்கிரமா வரோம் அப்படின்னு முத்து சொல்ல, மீனா எங்க, அவளை நல்லா பாத்துக்கிறல்லன்னு கேக்குறாங்க பாட்டி. அதெல்லாம் நல்லா தான் பாட்டி பாத்துக்கிறேன், இப்ப அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு முத்து சொல்ல, பாட்டி உடனே என்னடா நல்லா பாத்துக்கிறேன்னு சொன்ன, இப்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்ற அப்படின்னு கொஞ்சம் பதட்டமா கேக்குறாங்க. அது வேலை அலைச்சல், அவளுக்கு தலையெல்லாம் கொஞ்சம் பாரமா இருக்கான் பாட்டி அப்படின்னு முத்து சொல்ல, டேய்
ஏதாவது நல்ல செய்தியா இருக்க போகுதுடா, நல்லா செக் பண்ணி பாத்தியா அப்படின்னு பாட்டி கேட்க முத்துவுக்கு எதுவும் புரியல. உனக்கும் தெரியாது, உன் ஆத்தாக்காரிக்கும் எதுவும் தெரியாது. பேசாம அக்கம் பக்கத்துல வயசானவங்க இருந்தா கூட்டிட்டு போய் காட்டு, ஒருவேளை கர்ப்பமா இருக்க போகுதுடா அப்படின்னு பாட்டி சொல்ல, மீனாவை திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு, பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, அப்படி ஏதாவது இருந்தா நான் நேர்ல வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேனா அப்படின்னு முத்து டன் டன்னா வழிய, அப்படி இருந்தா நீ எதுவும் வராத, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நான் ஓடி வந்துடுறேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, சரி பாட்டி. மீனாவுக்கு தலைவலி, உடம்பெல்லாம் வேற சுடுது, காய்ச்சலா இருக்குமோன்னு நினைக்கிறேன் பாட்டி, அதுக்கு ஏதாவது வைத்தியம் இருந்தா சொல்லு பாட்டி, நான் வீட்லயே அவளுக்கு செஞ்சு கொடுத்துடுறேன் அப்படின்னு முத்து கெஞ்சலா கேட்க, என்னடா இப்படி சொல்ற, பக்கத்துல இருந்தா நானே பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருப்பேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, பரவாயில்ல பாட்டி, நீ மீனாவுக்காக அங்க இருந்தே வேண்டிக்கோ, அது போதும் அப்படின்னு முத்து சொல்ல, ஏண்டா மீனாவுக்காக வேண்டாம நான் யாருக்காக வேண்ட போறேன், உங்களுக்காகத்தாண்டா நான் உயிரோடவே இருக்கேன் அப்படின்னு சொல்ற அந்த பாசமான பாட்டி, சரி நான் சொல்ற அந்த கஷாயத்தை வச்சு கொடுங்கறாங்க. சொல்லு பாட்டின்னு முத்து கேட்க, சுக்கு ஒரு அரை ஸ்பூனு, மிளகு ஒரு அரை ஸ்பூனு, தனியா ஒரு 1/4 ஸ்பூன், பட்டை லவங்கம் சின்ன சின்ன துண்டு போடு அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டே இருக்க. சரி பாட்டி அப்படின்னு முத்து பதில் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க. அப்புறம் கொஞ்சம் துளசி இலை போட்டுக்கோ அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. விரல் விட்டுக்கிட்டு இருந்துரு முத்து. அப்புறம்னு கேட்குறாரு. அப்புறம் என்ன, எல்லாத்தையும் கொதிக்க விட்டு நல்லா வடிகட்டி சூடா கொடு, தூங்கி எழுந்ததுமே சரியா போயிடும் அப்படின்னு பாட்டி சொல்ல, சரி பாட்டி நான் கொடுத்துட்றேங்கிறாரு முத்து. டேய் நாளைக்கு காலையில எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு அப்படின்னு பாட்டி சொல்ல, சரி பாட்டிங்கிறாரு முத்து. இல்ல பேசாம நான் கிளம்பி வரட்டுமான்றாங்க பாட்டி. அதெல்லாம் வேணாம் பாட்டி, நான் பாத்துக்கிறேன், மீனாவுக்கு உடம்பு சரியானதுமே நாங்க 2 பேருமே அங்க உன்னை பார்க்க வர்றோம் அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாண்டா அண்ணாமலையையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு, ஒரு 2-3 நாள் இருக்கிற மாதிரி வாங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, சரி பாட்டி நான் அப்பாவையும் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற முத்து, மீனா கிட்ட பேசுறியான்னு கேக்குறாரு. அவளுக்கே உடம்பு சரியில்லைன்னு சொல்ற, நாளைக்கு பேசுறேன், நீ முதல்ல அவளுக்கு கஷாயம் வச்சு கொடு அப்படின்னு பாட்டி சொல்ல, சரி பாட்டி நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு முத்து வேகமா தலையாட்ட, டேய் மீனாவை ஜாக்கிரதையா பாத்துக்கடா, அவ நம்ம வீட்டு பொக்கிஷங்கிறாங்க பாட்டி, பூதம் காக்குற மாதிரி பொக்கிஷத்தை பாதுகாப்பா வச்சுக்கிறேன் சரியா அப்படின்னு முத்து கிண்டல் பண்ண, இவன் ஒருத்தன் சொன்னதை செய்டா அப்படின்னு பாட்டி சொல்ல, சரி பாட்டி நான் வைக்கிறேங்கிறாரு முத்து. மொபைலை கொண்டு வந்து வைக்கிறவரு, மீனா நான் பாட்டி சொன்ன கஷாயத்தை வச்சுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்ல, மீனாவும் மெதுவா எந்திரிக்கிறாங்க. ஏங்க நானும் வர்றேங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு எழுந்திருக்கிற. அதெல்லாம் எனக்கு தெரியும், பாட்டி சொன்ன எல்லாமே என் மண்டையில ஏறிடுச்சு, அவங்க சொன்னதெல்லாம் போட்டு சூடு பண்ணி வடிகட்டி கொண்டு வரணும், அவ்வளவுதானேன்னு எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டு நான் பாத்துக்கிறேன், நீ படுத்துக்க ஓகேவா அப்படிங்கிற முத்து, நான் போட்டுக்கிட்டு வரேன்னு கிச்சனுக்குள்ள போறாரு. அஞ்சரை பெட்டியில அங்க இருக்க டப்பிலையும் இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி போட்டு அடுப்பு பற்ற வச்சு ஸ்மெல் வருதான்னு மூக்க 3 தடவை உள்ளர விட்டு எடுத்து அதை காய வச்சு வடிகட்டி எடுத்துட்டு வர்றாரு முத்து. அவரு கஷாயத்தை ரெடி பண்ணி ஆத்தி எடுத்துட்டு வந்துட்டு இருக்க, ஏதோ கையில விஷத்தை எடுத்துட்டு வர்ற ரேஞ்சுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்குறாங்க. கட்டல் கிட்ட வர்ற முத்து அதை ஆத்திக்கிட்டே, மீனா கஷாயம் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் எழுந்துரே அப்படின்னு சொல்ல, மீனா தலையை மட்டும் லைட்டா தூக்கி, ஏங்க பாத்துங்க கை சுட்டுட போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்திருக்க, அதெல்லாம் எனக்கு சுடாது, கொஞ்சம் சூடா இருக்கும் போதே நீ குடிச்சிரு, இந்தா அப்படின்னு முத்து குடுக்கிறாரு. அவரே குடிக்க வைக்க ட்ரை பண்ண மீனா ஒரு கையில பிடிச்சிக்கிறாங்க. பாட்டி வைத்தியம், குடி காய்ச்சல்லாம் பட்டுன்னு பறந்து போயிடும் அப்படின்னு சொல்ல மீனா குடிச்சு முடிச்சிடுறாங்க. அவங்க அப்படின்னு வாயை முடிக்க, ஏன் சூடா இருக்கான்னு கேக்குறாரு. இல்லைங்க சரியா தான் இருக்கு அப்படின்னு மீனா சொல்லு. அப்ப சரி சரி இந்தா குடின்னு டம்ளரை நீட்டுறாரு. மீனாவும் வாங்கிக்க குடின்னு பக்கத்திலேயே உட்காந்துக்கிறாரு முத்து. மீனா மனசுல இருக்க விஷயத்தையும் சொல்லவும் முடியாம விழுங்கவும் முடியாம கஷாயத்தை வச்சுட்டு தவிக்கிற மாதிரியே தவிக்கிறாங்க. அவங்க குடிக்க பாத்தியா வேர்க்குது, குடிச்ச உடனே வேர்க்குதா, காய்ச்சல் போயிடும் பாரு, குடின்னு சொல்ல அவரை பார்த்துக்கிட்டே குடிக்கிறாங்க மீனா குடிக்க முத்து அவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. மீனா குடிக்கும் போதே கண் கலங்க ஆரம்பிச்சிடுது. டம்ளரை வாங்கி வச்சுட்டு என்ன மீனான்னு முத்து கேட்க, அவரோட தோல்லையே சாஞ்சுக்கிட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன மீனா, ஏன் என்னாச்சு, எதுக்கு அழுவுற, உடம்புக்கு ரொம்ப முடியலையா, டாக்டர்கிட்ட போலாமா. மீனா எனக்கு நீ இப்படி அழுவுறத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு மீனா அப்படின்னு பதட்டமா கேட்க, இல்லைங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்கிறாங்க மீனா.
அப்புறம் ஏன் அழுவுற அப்படின்னு முத்து கேட்க மீனா பதில் சொல்லாம அழுதுகிட்டே இருக்க. என்ன மீனா நீ குழந்தை மாதிரி அழுதுகிட்டே இருக்க? மீனா மீனான்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு முத்து. உங்களுக்கு தெரிய வேணான்னு நினைச்சேன், ஆனா என்னால எதையும் மறைக்க முடியல அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு அழ. அவங்கள தூக்கி நல்லா நேரா நிமித்தி உட்கார வச்சு, அப்படி என்னாச்சு, என்ன விஷயம் அப்படின்னு முத்து கேட்க, சீதாவை நான் அடிச்சிட்டேங்கிறாங்க மீனா. அடிச்சியா? அவளையே மீனா அடிச்ச? பாவம் அவ சின்ன பொண்ணு அப்படின்னு முத்து சொல்ல, அவ என்கிட்ட சண்டை போட்டா அப்படின்னு மீனா சொல்ல, யாரு சீதாவா? உங்ககிட்டயா அப்படின்னு அதிர்ச்சியா கேட்க, ஆமான்னு மீனா தலையாட்டுறாங்க. என் அக்கா அக்கான்னு பாசமா இருக்கிற பொண்ணு எப்படி சண்டை போடுவாவ? நீ தான் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவ அப்படின்னு முத்து கேட்க, எல்லாம் விதிதான். கோவமா ஒரு வார்த்தை கூட நான் அவளை பேசினதில்ல, ஆனா இப்ப நான் அவளை அடிச்சிட்டேன், இனிமே என்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு மீனா தேம்பி தேம்பி அழறாங்க. என்ன மீனா இது, உன் தம்பியாவது அடிக்கடி புரியாம ஏதாவது பண்ணுவான், ஆனா சீதா நல்ல பொண்ணு, பாசமா நடந்துக்கிற பொண்ணு, நல்லா தானே இருந்தீங்க, இப்ப திடீர்னு என்ன ஆச்சு, எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு முத்து கேட்க, கொஞ்ச நேரம் தயங்குற மீனா அவங்க அம்மா வீட்டில் நடந்த கான்வர்சேஷனை சொல்றாங்க. மீனா கிட்ட சீதா பேசிட்டு இருக்கும் போதே, சீதா மீனா சொல்றதுதான் கரெக்டுன்னு படுது, சின்ன மாப்பிள்ளை ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருப்பாருன்னு அவங்க அம்மா சொல்ல, அப்ப என் வீட்டுக்காரரை தப்புன்னு சொல்றியா அப்படின்னு சீதா எகிரவும், அவர் ஏன் உன் வீட்டுக்காரரை அடிக்க போறாரு, எனக்கு என்னமோ அருண் தான் ஏதோ மாத்தி சொல்றாருன்னு தோணுதுன்னு மீனா சொன்னதையும், வேணாக்கா அவர் ஒண்ணு மாமா மாதிரி இல்ல, உன் புருஷனை பத்தி தான் ஊருக்கே தெரியுமேன்னு சீதா சொன்னதையும், சீதா வேண்டாம் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காத அப்படின்னு மீனா மிரட்ட, நான் உண்மையதான் சொல்றேன், உன் புருஷன் ரவுடி தான்னு சீதா சொன்னதையும், அதுக்கு பதிலுக்கு மீனா பேசாம கையால பலார்னு ஒரு அரவிட்டதையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. இதை கேட்டதும் முத்து ரொம்பவே சங்கடமா பெட்டை விட்டு எழுந்து அப்படியே நின்னுட்டு இருக்காரு. அருண் சீதா கிட்ட என்ன சொன்னாருன்னு தெரியல, ஆனா அவரை நீங்க தான் ஆள் அனுப்பி அடிச்சுட்டு காப்பாத்துற மாதிரி வந்து காப்பாத்தி நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு. சீதாவும் அதை நம்பி ரொம்ப பேசிட்டா, அதான் கோவத்துல அடிச்சிட்டேன்னு சொல்லி கண்ணை தொடச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க மீனா. முத்துவுக்கும் ரொம்பவே சங்கடமா இருக்கு. கல்யாணம் ஆகிற வரையிலும் பாசம் மரியாதை எல்லாம் இருந்தது, கல்யாணம் ஆனதும் சண்டை வந்துருச்சு பாத்தியா, ஆனா இதுல சீதா மேல எந்த தப்பும் இல்ல மீனா, என்ன நடந்திருக்கும்னு எனக்கு நல்லா புரியுது. அருண் நல்லா கேம் விளையாடுறான்னு முத்து சொல்ல, ஒருவேளை அவர் தப்பா எதுவும் நினைச்சிருப்பாருங்கிறாங்க மீனா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மீனா, அவன் சகுனி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு தான் என்ன பிடிக்காதே, அதனால சீதாவுக்கும் நமக்கும் இடையில கேப் விழணும்னு அவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு முத்து கரெக்டா கெஸ் பண்றாரு. நேருக்கு நேர் மோத முடியாம சீதாவை பகடக்காயா யூஸ் பண்றதோட தூண்டி விட்டுருக்கான். சரி விடு, அதை நினைச்சு நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு நிக்கிறாரு முத்து. சீதா என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுனதே இல்லைங்க அப்படின்னு மீனா ரொம்ப வருத்தத்தோட சொல்ல, அவளா பேசல மீனா, அவளை அப்படி பேச வச்சிருக்கிறான், நீ அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காத. இங்க பாரு, இப்ப அதை நினைச்சு உனக்கு கவலைப்பட்டு காய்ச்சலே வந்துருச்சு, நான் சீதா கிட்ட பேசுறேன் நீ விடு அப்படின்னு முத்து சொல்ல, அவகிட்ட பேச முடியுமான்ற மாதிரி ஏக்கமா பாக்குறாங்க மீனா. ஒரு வயிற்றுல பிறந்த அக்கா தங்கச்சிங்க இப்படி சண்டை போட்டுக்க கூடாது மீனா, அவ குழந்தை மீனா, பாவம், நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன், நம்ம மேல தப்பு இல்லாம நீ எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்கிற, விடு எல்லாம் சரியாயிடும், நீ படுத்துக்கோ, படு, அழாத, கண்ணை தொடச்சிட்டு படு அப்படின்னு முத்து மீனாவை சமாதானம் பண்ண அவங்க படுத்துக்கிறாங்க. அவங்க அழுதுகிட்டே படுத்திருக்க முத்து அந்த டம்ளர் மற்ற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிச்சனுக்கு போறாரு. அடுத்த நாள் பொழுது விடியுது. சீதா அருணோட வீட்டில் இருக்காங்க. அவங்க மொபைல் ரிங்காக எடுத்து பார்த்துட்டு சொல்லு சத்யாங்கிறாங்க. என்னக்கா மீனாக்காட்ட பேசுனியா அப்படின்னு கேட்க, இல்ல நான் பேசல, எனக்கு பேச பிடிக்கலங்கிறாங்க சீதா. ஏன் இப்ப இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற, நம்ம 4 பேர் தானே நம்ம குடும்பத்துல இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டா எப்படி, இத்தனை வருஷத்துல நான் கூட உங்க 2 பேர்கிட்டையும் சண்டை போட்டிருக்கேன், ஆனா சின்ன வயசுல இருந்தே நீயும் அக்காவும் சண்டை போட்டதே கிடையாது அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்க. நீ சொல்றது கரெக்டு தான்டா, நானும் அப்படி நினைச்சுதான் ரொம்ப பொறுமையா போனேன், ஆனா என் வீட்டுக்கார விஷயத்துல மாமா நடந்துகிட்ட முறை எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் மாமாவை இதுவரைக்கும் யார்கிட்டையும் விட்டு கொடுத்து பேசினதே இல்லை, ஆனா அவர் செய்யறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சத்யா அப்படின்னு சீதா பேசிட்டு இருக்க. அப்போ அந்த பக்கம் கிராஸ் பண்ற அருண் இதெல்லாம் நின்று கேட்டுட்டு இருக்காரு. அதை மீனா கிட்ட சொன்னா
அவளும் அதை புரிஞ்சுக்கல, என்னை அடிச்சிட்டா. எங்க 2 பேருக்குள்ள சின்ன வயசுல இருந்து சண்டையே வந்ததே இல்லடா, ஆனாலும் அவ என்னை அடிச்சிட்டா பாத்தியா அப்படின்னு சொல்லி சீதா அழ. சரி அழாத சீதா அப்படின்னு சத்யா சொல்ல. எனக்கு மட்டும் என்ன அவகிட்ட சண்டை போடணும்னு ஆசையா? அவ என்னை அடிச்சது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல. அவ என்னை அடிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, ஆனா அதுக்கு சரியான காரணம் இருக்கணும். அவ பக்கம் நியாயமே இல்ல, அதான் எனக்கு கோபம் வந்துருச்சு. அவ புருஷனை அவ விட்டு கொடுக்காம பேசுறா, நான் மட்டும் என் புருஷனை விட்டு கொடுக்கணுமா சொல்லு அப்படின்னு சொல்லி சீதா அழுதுகிட்டு இருக்க. ஓகே ஓகே, நம்ம பத்த வச்ச நெருப்பு இவ்வளவு தூரம் பத்தி எரியுதுன்னு திருப்தியோட நின்னுட்டு இருக்காரு அருண். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரலையும் எல்லாரும் கரெக்டா இருக்கீங்க, ஆனா இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் தான் இப்படி மாறிடுறீங்களோ அப்படின்னு சத்யா கேட்க. மாறெல்லாம் இல்லடா, அவ நான் பேசுறத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. இந்த விஷயத்துல மாமா மேலதான் தப்பு, அத அவ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. எனக்கு கோபம் வந்துருச்சு, அதான் இனிமே அவகிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சீதா பேசிட்டு இருக்க. இத பேக் சைட்ல நின்று கேட்டுட்டு இருக்க அருண், ஆஹா சூப்பர், இந்த அளவுக்கு போயிடுச்சான்னு பார்த்துட்டு இருக்காரு. உடனே சீதா அழுதுகிட்டே சொல்லிட்டு வந்துட்டேனே தவிர, ஆனா அதை நினைச்சு எவ்வளவு ஃபீல் பண்றேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல. சரி எல்லாம் சரியாயிடும், நீ அழாத, அக்கா உன்னை புரிஞ்சுக்கும் அப்படின்னு சத்யா சொல்ல. வீட்லயோ ஹாஸ்பிட்டல்லையோ என்னால எந்த வேலையும் சரியா செய்ய முடியலடா, இந்த விஷயம் தான் தலைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குங்கிறாங்க சீதா. இல்ல சரி சரி, நீ ரொம்ப யோசிக்காத, நீ முதல்ல அக்கா கிட்ட போன் பண்ணி பேசு அப்படின்னு சத்யா சொல்ல. நான் ஏன் பேசணும், அவ தானே என்ன அடிச்சா, நான் பேச மாட்டேன், அவ போன் பண்ணா பண்ணட்டும், நான் வைக்கிறேன்னு அழுதுகிட்டே போனை வைக்கிறாங்க சீதா. சீதா அப்படின்னு சத்யா கூப்பிட்டு பார்க்க போன் கட் ஆயிருக்கு. என்னடா சொல்றா அப்படின்னு ஆர்மி லேடி மாதிரி அவங்க அம்மா கேட்க. இப்பவும் அதைத்தாம்மா சொல்றா, அவ மேலதான் தப்பு, நானெல்லாம் போய் பேச மாட்டேன்னு சொல்றா அப்படின்னு சத்யா சொல்றாரு. 2 பேரும் கல்யாணம் ஆகி சந்தோஷமா வாழ்றாங்கன்னு கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன்டா. இப்ப அக்கா தங்கச்சி 2 பேரும் பேசாம இருக்காங்க, இப்படியே போனா அவங்களுக்குள்ள உறவுன்னு ஒண்ணு இல்லாமலேயே போயிடும்டா அப்படின்னு அவங்க அம்மா கலங்கி போய் சொல்ல. அம்மா நீ அந்த அளவுக்கெல்லாம் யோசிக்காத, கொஞ்ச நாள் போன அவங்களே சகஜமா பேச ஆரம்பிச்சிருவாங்க, நீ ஒன்னும் உழப்பிக்காம இருன்னு சொல்றவரு ஸ்லிப்பரை போட்டுட்டு வெளியே கிளம்பிடுறாரு. உடனே அவங்க அம்மா மாலையோட இருக்க அவங்க வீட்டுக்காரர் போட்டோ கிட்ட வந்து நின்னுக்கிறாங்க. போனை வச்சதுக்கு அப்புறமா அழுதுகிட்டே கண்ணை தொடச்சிட்டு திரும்புற சீதா அங்கிருந்து போக சட்டன் அங்கிருந்து நகர்ந்துக்கிறாரு அருண். சீதா ஆபீஸ் கிளம்புறதுக்காக பேக்கை கையில எடுக்க அப்பதான் அங்க வர்ற மாதிரி வர்ற அருண். சீதா என்னாச்சு, ஏன் அழுதுட்டு இருக்கன்னு கேக்குறாரு. ஒன்னும் இல்லைங்க அப்படின்னு சீதா சொல்ல. எதுக்கு என்கிட்ட மறைக்கிற, எனக்கு அடிபட்டுருச்சுன்னு தானே இப்படி இருக்க, எனக்கு ஒன்னும் ஆகாது, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு அவரே அவரோட காயத்துக்கு பில்டப் கொடுத்துக்க. தலையில பட்டிருந்த அடி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும், அதை நினைச்சுதான்னு அப்பட்டமா புழுகுறாங்க சீதா. நீ ஏன் அதெல்லாம் நினைக்கிற, நீ என் கூட இருக்க வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகாது, தைரியமாயிரு அப்படின்னு அருண் சமாதானம் சொல்ல. சீதாவும் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகி சிரிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்க கூடாதுதான், என்ன பண்றது, முத்துவுக்கு என்ன பிடிக்கல, நானும் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து தான் போறேன். அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தப்ப கூட நான் நல்லா தானே பேசினேன் அப்படின்னு அருண் கேட்க. அப்படின்னு தலையாட்டுறாங்க சீதா. முத்துவுக்கு தான் என் மேல கோபம் குறையல, ஆளெல்லாம் வச்சு அடிப்பாருன்னு நான் நினைக்க கூட இல்ல. முத்து நல்லவர் தான், ஆனா என்ன பண்றது, அவரு பெருசா படிக்கல, நான் படிச்சு நல்ல போஸ்ட்ல இருக்கேன், அதுவே அவருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ கொடுத்துருக்கோம். சொல்ல போனா அவர் மேல கோவம்லாம் இல்ல, அவரை பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்கு. குடிக்கிறது, எல்லாத்துக்கும் கோவப்படுறது, மத்தவங்கள மரியாதை இல்லாம நடத்துறதுன்னு அவர்கிட்ட நிறைய நெகட்டிவான ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்கு. அவர் கூட வாழ்றது உங்க அக்காவுக்கு தான் ரொம்ப கஷ்டம், பாவம். அவர்கிட்ட பேசி எப்படியாவது கொஞ்சமாவது திருத்த பார்க்கணும் சீதா, அப்பதான் உங்க அக்கா லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு தன்னோட மனசுல இருக்க வன்மத்துக்கு பக்காவா பாலிஷ் போட்டு பக்குவமா பேசிட்டு இருக்காரு அருண். நீங்க இப்படி நினைக்கிறீங்க, ஆனா மாமா உங்களை எதிரியா தானே பாக்குறாரு அப்படின்னு சீதா கேட்க. அதை பத்தி எல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல சீதா, உனக்கு என்ன பத்தி தெரியும், உங்க அம்மாவுக்கும் தெரியும், எனக்கு அது தெரியும், இதெல்லாம் யோசிச்சு உங்க அக்கா கிட்ட எதுவும் கேட்டுட்டு இருக்காத, இதை இப்படியே விட்டு, அவங்க எல்லாருமே நல்லவங்க தான், போக போக எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு ரொம்ப அறிவா பேசுறாரு ஐபிஎஸ் ஆபீசர் அருண். உடனே சீதாவும் அதை நம்பி, உங்களுக்கு இருக்க மெச்சூரிட்டி மாமாவுக்கு இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், நம்ம இந்த 2 ஃபேமிலிக்குள்ள எந்த சண்டையும் வராது அப்படின்னு சீதா சொல்ல. எனக்கும் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கணும்னு ஆசைதான், ஒரு நாள் அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு அருண் சொல்ல. சீதா அவங்க வீட்டுக்காரர் நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டு
அவரோட தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. நெஞ்சில சாஞ்சிக்கிற சீதாவை தட்டி கொடுத்து, எதையும் யோசிக்காத சீதா, எல்லாம் சரியா போயிடும் என்ன அப்படின்னு முதுகுல தட்டி கொடுக்க, சரிங்க எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன்னு சீதா சொல்ல, நான் உன்னை ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்றேங்கிறாரு அருண். வேணாங்க, நீங்க ஸ்டேஷன் போகணும்ல, நானே போய்க்கிறேன் வர்றேன்னு சீதா கிளம்ப, அடேங்கப்பா அருண் நீ பெரிய ஆள் தான்டா அப்படின்னு போற சீதாவைய பார்த்து பெருமையா சிரிச்சிட்டு நிக்கிறாரு அருண். தில்லாலங்கடி ரோஹிணி ஷோரூம்ல ஒரு டேபிள்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க. மனோஜ் கையில ஒரு பேப்பரோட வந்து, ரோஹிணி அடுத்த ஆர்டர் போட வேண்டிய ஐட்டத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுல இருக்கு, நீ ஒரு தடவை செக் பண்ணிக்கன்னு கொடுக்க. சரின்னு வாங்கிக்கிறாங்க ரோஹிணி. அவங்க அடிச்ச 3 லட்சம் ரூபாய் அவ்வளவுதானா அம்பேலா, அதுக்கு எந்த வழியும் கிடையாதான்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கப்பவே, வாராணி அப்படின்னு ஒய்ஃபை கூட்டிட்டு ராஜா அங்க வர்றாரு. இத நிமிந்து பாக்குற மனோஜ் அப்படியே திகச்சு போயிருக்காரு. திரும்பவும் இதுங்க வந்துருச்சிங்களா அப்படின்னு ஒரு டென்ஷனா சொல்லிட்டு இருக்க, யாருன்னு தலையை நீட்டி பாக்குறாங்க ரோஹிணி. பாத்துக்கிட்டே மனோஜ் பக்கத்துல வந்து ரோஹிணி நிக்க, அப்பாவிங்க மாதிரி நம்ம கிட்டயே நடிச்சு நம்மளை ஏமாத்தி பணத்தையும் திருடிட்டு நம்ம கிட்ட பணத்தையும் வாங்குதுங்க. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்குதுங்கன்னு தெரியல. இனிமே பணம் கேட்டா நான் கொடுக்க மாட்டேன் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு மனோஜ் பல்ல கடிச்சிட்டு நிக்க, ஃபியூ செகண்ட்ஸ்ல ராஜா ராணி பின்னாடி அவங்களோட வக்கீலும் வர்றாரு. அவரு ஆமாமா பண்ணிடலாம், அதெல்லாம் நாம அப்புறமா பேசிக்கலாம், நான் வச்சிடுறேன்னு சொல்லிக்கிட்டு அவரும் உள்ளர வர்றாரு. அதுவரையிலும் பயங்கர எரிச்சலா பாத்துக்கிட்டு இருந்த மனோஜ் ரோஹிணி முகம் லைட்டா மாறுது. மனோஜ் முன்னாடி ராஜாவும் ராணியும் வந்து நிக்க, என்ன விஷயம், அதான் பணத்தை வாங்கிட்டு போயிட்டீங்கல்ல, அடுத்த மாசம் தானே அடுத்த அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறவரு ரோஹிணி பக்கம் திரும்பி, செய்யாத தப்புக்கு பணம் கொடுத்துட்டு இருக்க ஒரே முட்டாள் நான் தாங்கிறாரு. அப்போ ராஜா, நாங்க இப்ப பணம் கேட்க வரலங்கிறாரு. வேற எதுக்கு வந்தீங்கன்னு ரோஹிணி எரிச்சலா கேட்க, ஒரு பெரிய 55 இன்ச்சு டிவியும் ஒரு ஃப்ரிட்ஜும் வேணுங்கிறாங்க ராணி. ரோஹிணி புரியாம பார்த்துட்டு இருக்க, ஓ ஊர்ல இருந்து ஒண்ணுமே இல்லாம இங்க வந்துட்டு இப்ப ஃப்ரிட்ஜ் டிவி எல்லாம் வாங்குற அளவுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு மனோஜ் கேட்க, அந்த அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா அப்படின்னு ரோஹிணி கேட்க, அதான் நம்ம கிட்ட இருந்து 3 லட்சம் ரூபாய் அடிச்சிருக்காங்கல்ல அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. உடனே அவங்களோட லாயர், மிஸ்டர் மனோஜ், அவங்க எந்த பணத்தையும் திருடல, அதுக்கு உண்டான எந்த ஆதாரமும் உங்ககிட்ட கிடையாது, அவங்கள அக்யூஸ் பண்ணா அப்புறம் உங்க மேல டெஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு லாயர் சொல்ல, ஏதாவது கேஸ் போட்டே ஆகணுமா உங்களுக்கு அப்படின்னு எரிச்சல் படுற மனோஜ், சரி இப்ப எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கத்துறாரு. அதான் சொன்னோமே டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் வேணும்னு அப்படின்னு அந்த பையன் ராஜா சொல்ல, பணம் இருக்குல்ல அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. பணம் பெருசா மானம் பெருசா அப்படின்னு ராணி கேட்க, உடனே மனோஜ் ரோஹிணி பக்கம் திரும்பி, ரோஹிணி பணம் பெருசா மானம் பெருசான்னு கேக்குறாரு. ரோஹிணி அவரை முறைச்சுக்கிட்டு இருக்க, பணம் பொருள் இது எல்லாத்த விட மானம் தான் பெருசுங்கிறாரு ராஜா. அது கூட உனக்கு தெரியாதா, உனக்கு எப்படி தெரிய போகுது, என் பொண்டாட்டி மானத்தையே வாங்கியிருக்க அப்படின்னு ராஜா அசால்ட்டா சொல்ல, என்ன மானத்தை வாங்கினேனா அப்படின்னு அதிர்ந்து போய் கேக்குறாரு மனோஜ். நம்மளுக்கிட்ட நல்ல ஒரு அடிமைங்க சிக்கி இருக்கு, பழிய தூக்கி போட்டு விரட்டிடலாம் அப்படின்னு ரோஹிணி நினைச்சிருக்க, இப்ப அவங்க கிட்ட சிக்கி இருக்குது மனோஜும் ரோஹிணியும் தான். ஆமா, என் பொண்டாட்டி மானத்தை எடுத்தல்ல, அதை திருப்பி கூட நான் பணத்தை திருப்பி தர்றேன் அப்படின்னு ராஜா சொல்ல, ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க, மனோஜ் என்ன பண்ணாரு அப்படின்னு ரோஹிணி கோவமா கேக்குறாங்க. என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு, அதுவே மானம் போன மாதிரி தான், போன என் மானத்தை திருப்பி கொடுக்க முடியுமா உங்களால அப்படின்னு ராணி கேட்க, பயங்கர கடுப்பாகிற ரோஹிணி, ஏய் இந்த மாதிரி எல்லாம் பேச உனக்கு அசிங்கமா இல்ல, நீ எல்லாம் ஒரு பொண்ணான்னு கத்துறாங்க, என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தப்போ உன் புருஷனுக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு ரோஹிணியும் வா போன்னு சரமாரியா பேசுறாங்க ராணி. மனோஜ் கோவமாகி உடனே அடிக்க போக ரோஹிணி இழுத்து பிடிச்சிக்கிறாங்க. டேய், இது வரைக்கும் முழுசா 2 நிமிஷம் உன் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசினது கூட இல்லடா, அண்ணேன்னு கூப்பிட்டு இப்படி ஒரு பழி என் மேல போடுறீங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, அண்ணேன்னு கூப்பிட்ட பொண்ணுகிட்ட நீ தான் கேவலமா நடந்துகிட்டேன்னு ராணி ஒரு எட்டு முன்னாடி வந்து சொல்ல, ரோஹிணி ஒரு எட்டு முன்னாடி போய், ஏய் மரியாதை இல்லாம பேசுன அப்படியே அரைஞ்சிட்டு வேண கைய ஓங்குறாங்க, பாருங்க லாயர் சார் உங்க முன்னாடி எப்படிலாம் மிரட்டுறாங்கன்னு அப்படின்னு ராணி அவர்கிட்ட சொல்ல, ஹலோ எதுக்கு என் கிளையண்ட்டை மிரட்டுறீங்க, உங்க ஹஸ்பண்ட் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணியிருக்காரு, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, அன்னைக்கு இந்த பிரச்சனைய லீகலா கொண்டு போயிருந்தா இந்நேரம் ஊர்ல இருக்க எல்லா டிவிலையும் ஒரு போட்டோவை போட்டு வேலைக்கு வந்த பெண்ணை மானபங்கப்படுத்திய ஷோரூம் ஓனர் மனோஜ்னு வந்திருக்கும் அப்படின்னு லாயர் சொல்ல, ஐயோ அப்படின்னு திடுக்குன்னு பாக்குறாங்க மனோஜும் ரோஹிணியும். ஏதோ அன்னைக்கு ரொம்ப கெஞ்சி கேட்டீங்க, உங்ககிட்ட கொஞ்ச நாள் வேலை செஞ்ச நன்றிக்காக தான் இவங்களும் போனா போகுதுன்னு விட சொன்னாங்க, அதனாலதான் இவர் இன்னும் ஜெயிலுக்கு போகாம இருக்காரு அப்படின்னு லாயர் சொல்ல,
ஏங்க சார், இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. நான் எப்போ இந்த பொண்ணுகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணேன் அப்படின்னு கேட்குற மனோஜ், இது சரிப்பட்டு வராது. சும்மா அடிக்கடி இதையே சொல்லி மிரட்டுறீங்க. நானே போலீஸை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல உடனே ஃப்ராடு ரோஹிணிக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருது. முட்டாள் மனோஜுக்கு பார்ட்டா வந்து பாடம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க ராஜா, ராணி, லாயர் 3 பேரும். நாளைய ப்ரோமோவில் முத்து அருண் கிட்ட வந்து என் மேல இருக்க கோவத்துல எதுக்கு பாசமா இருக்க அக்கா தங்கச்சியை பிரிக்கிறேன்னு கேக்குறாரு. எனக்கு போலீஸ் மூளை, யாரை எங்க அடிச்சா எப்படி விழுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னை அடிக்க வந்தவங்க ஆளுங்க இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ தான் அனுப்புனேன்னு ஏன் சொன்னேன் தெரியுமா? உன் மேல சீதாவுக்கு வெறுப்பு வரணும்னு தான். உன் மேல மரியாதை வச்சிருந்த சீதாவுக்கு வெறுப்பு வர வச்சேன் பாத்தியா அப்படின்னு அருண் ரொம்ப பெருமையா சொல்லிக்க. நான் அடிக்க ஆள் அனுப்பாத போதே நான் அடிக்க அனுப்புனேன்னு சொன்னேன்ல, இப்ப நிஜமாவே உன்னை அடிக்க ஆளுங்களோட தான் வந்திருக்கேன். பாக்குறியா அப்படிங்கிற முத்து பாக்கெட்ல இருக்க போன் எடுத்து நீங்க வரலாங்கிறாரு. அருண் பயத்தோட திரும்பி பார்க்க கார் கதவை திறந்துகிட்டு சீதா இறங்கி வர்றாங்க. பாக்குற அருணுக்கு சப்த நாடியும் ஒடுங்கி போயிடுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.